வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த ஹாலிவுட் சினிமாக்கள்ல காட்டப்படுற அந்த ஒற்றை கண் அரக்கர்கள் வெறும் கற்பனை தானா? வெயிட், நீங்க இத உண்மையிலேயே கேட்டாகணும். ஒருவேளை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நிஜமாவே இந்த பூமியில ஒற்றை கண்ணோட ராட்சத மனிதர்கள் வாழ்ந்திருந்தா எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல எல்லா புராண கதையையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவர்கள்னு ஒரு குரூப் ஆஃப் காட்ஸ் இருப்பாங்க, அசுரர்கள்னு ஒரு குரூப் ஆஃப் டீமன்ஸ் இருப்பாங்க. ஆனா இப்படி சொல்லப்படுற அந்த அசுரர்கள்ல குறிப்பா இந்த ஒற்றை கண் அரக்கர்கள் உண்மையிலேயே வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா பழங்கால மனிதர்கள் சொல்லி இருக்காங்க. இந்த மண்டை ஓடு அமைப்பை பாருங்க, இது பல ஆயிரம் வருடங்கள் பழமையானது. பொதுவா ஒரு மண்டை ஓட்டுல கண்களுக்கான இரு பள்ளங்கள் மாதிரி அமைப்பு இருக்கும். ஆனா இதுல இருக்கிறதோ ஒரே ஒரு பள்ளம் தான், அதுவும் நெத்திக்கு மத்தியில இருக்கு. குறிப்பா பழங்காலத்துல வாழ்ந்த மக்கள் இத சைக்ளோப்ஸ் உடைய மண்டை ஓடுதான்னு உறுதியா நம்பி இருக்காங்க. சைக்ளோப்ஸ்னா வேற எதுவும் இல்ல, அதுதான் ஒற்றை கண் அரக்கர்கள். இப்போ உண்மையிலேயே இந்த ஒற்றை கண் அரக்கர்கள் இருந்தாங்களா? அவங்களுடைய ஆரிஜின் என்ன? அதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான மர்மமான தேடல் தான் இந்த பதிவு. எப்பவும் போல இந்த வீடியோவை அமர உட்கார்ந்து முழுசா பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். முதல்ல சைக்ளோப்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அந்த ஒரு கண்ணும் மாபெரும் உருவமும் தான். இன்னைக்கு இருக்கிற பல வீடியோ கேம்ஸ்ல குறிப்பா காட் ஆஃப் வார் விளையாடினவங்களுக்கு இந்த அரக்கர்களை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இந்த சைக்ளோப்ஸ் பத்தின முதல் குறிப்பு வீடியோ கேம்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கல. அது முதல்ல கிடைச்சது கிரேக்க புராணத்துல இருந்துதான். கிரேக்க இலக்கியங்கள்ல இந்த சைக்ளோப்ஸ்களை ரொம்பவே பயங்கரமா வர்ணிச்சிருக்காங்க. இவங்களுடைய உருவம் சாதாரண மனிதர்களை விட 5 மடங்கு உயரமான உடல், பாறையை போன்ற கடினமான தோல், அதுக்கப்புறம் முகத்துடைய நடுவுல உருண்டையான பயங்கரமான ஒரே ஒரு கண். இந்த கண்ணை பார்த்தாலே சாமானியர்கள் பயத்திலேயே செத்து போயிடுவாங்கன்னு கிரேக்க புராணம் சொல்லுது. சொல்ல போனா சைக்ளோப்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கே கிரேக்க மொழியில வட்டக்கண் அப்படின்னு தான் அர்த்தம். நாம இன்னைக்கு பார்க்கிற பல சைக்ளோப்ஸ் கதைகளுக்கு அடிப்படையா இருக்கிறது கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி கிரேக்கத்துல ஹோமர் அப்படிங்கிற மாபெரும் கவிஞர் எழுதிய ஒடிசி அப்படிங்கிற காவியம் தான். இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது, அதே சமயம் பல மாயாஜாலங்களும் மர்மங்களும் நிறைந்தது. கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இத்தாக்கா நாட்டு மன்னரான ஒடிசியஸ் ட்ராய் போர முடிச்சிட்டு தன்னுடைய கப்பல்ல ஊர் திரும்பிக்கிட்டு இருக்காரு. அப்படி வரும்போது வழி தவறி ஒரு மர்மமான தீவுக்குள்ள நுழைகிறாரு. அந்த தீவு முழுக்க சைக்ளோப்ஸ்கள், அதாவது ஒற்றை கண் அரக்கர்கள் வாழும் இடமா இருக்கு. ஒடிசியஸும் அவருடைய ஆட்களும் ஒரு பெரிய குகைக்குள்ள நுழைகிறாங்க. அங்க நிறைய ஆடுகளும் பால் நிரம்பிய குடங்களும் இருக்கு. பசியில இருந்த அவங்க அங்க இருந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த குகையுடைய வாயில் இருட்டாகுது. கற்பனை பண்ண முடியாத மாபெரும் உருவம் அங்க வந்து நிக்குது. அதுதான் பாலிஃபேமியஸ். இந்த பாலிஃபேமியஸ் மற்ற சைக்ளோப்ஸ்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் தனிமையா ஒரு குகையில ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வாழும் ஒரு அரக்கனா இருக்கான். அவன் உள்ள வந்ததும் ஒரு ராட்சத பாறையை வச்சு குகை வாசலை மொத்தமா மூடிடுறான். அந்த பாறையை தள்ளுறதுக்கு 100 மனிதர்களாச்சு வேணும். அது அந்த அளவுக்கு பெருசு. உள்ள இருந்த மனிதர்களை பார்த்ததும் பாலிஃபேமியஸ் கோபத்துல கத்துறான். ஒடிசியஸ் பயந்துகிட்டே, எங்க கப்பல் விபத்துக்குள்ளாகிடுச்சு, எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு போய் சொல்றாரு. ஆனா அந்த அரக்கன் எதையும் கேட்கறதா இல்ல. அவன் செஞ்ச காரியம் ஒடிசியஸ் உடைய ஆட்களை பயத்தால பொறைய வச்சுது. பாலிஃபேமியஸ் சட்டுன்னு 2 மனிதர்களை பிடிச்சு தரையில அடிச்சு கொன்னு அவங்கள அப்படியே பச்சையா தின்ன ஆரம்பிச்சான். அந்த ரத்தமும் எலும்பும் உடையும் சத்தம் அந்த
குகை முழுக்க எதிரொலிச்சது. ஒடிசியஸ் எவ்வளவு வீரமானவரா இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. வெளியே போக முடியாம இவங்க அந்த மர்மமான குகைக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் போகுது. தினமும் 2 மனிதர்களை அந்த அரக்கன் கொன்னு தின்னுக்கிட்டே இருக்கான். இப்படியே போனா எல்லாரும் செத்து போயிடுவோம்னு நினைச்ச ஒடிசியஸ் ஒரு தந்திரமான திட்டம் போட்டாரு. குகைக்குள்ள இருந்த ஒரு பெரிய மரத்தடியை எடுத்து அதை ஒரு கூர்மையான ஈட்டியா மாத்துறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய கப்பல்ல இருந்து கொண்டு வந்த வீரியம் மிக்க மதுவை அந்த அரக்கன் கிட்ட சாதுவா பேசி அவனுக்கு கொடுக்கிறாரு. அந்த மதுவோட ருசியில மயங்கின பாலிஃபேமியஸ், உன்னோட பேர் என்ன அப்படின்னு ஒடிசியஸை கேட்குறான். அதுக்கு ஒடிசியஸ் ரொம்பவே புத்திசாலித்தனமா, என்னோட பேர் யாருமில்லை, நோ மேன் அப்படின்னு சொல்றாரு. அரக்கன் அந்த மது கொடுத்த போதையில அப்படியே தூங்கிடுறான். இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச ஒடிசியஸ் அந்த மர ஈட்டியுடைய முனையில கூர்மையான இரும்ப பொருத்தி நெருப்பால காட்டி நல்லா பழுக்க காய்ச்சறாரு. மறுகணம் நெருப்பு குழம்பு மாதிரி இருந்த ஈட்டியை எடுத்து பாலிஃபேமியஸோட அந்த ஒற்றை கண்ணுல வேகமா சொருகிறாரு. வழியில துடிச்சு போன அந்த அரக்கன் போட்ட அலறல் சத்தம் அந்த தீவு முழுக்க கேக்குது. மற்ற குகைகள் இருந்த சைக்ளோப்ஸ் எல்லாம் ஓடி வந்து கேக்குறாங்க, பாலிஃபேமியஸ் உனக்கு என்ன ஆச்சு, உன்னை யாரு தாக்கியது? அதுக்கு பாலிஃபேமியஸ் சொல்றான், யாருமில்லை என்ன தாக்குனான், யாருமில்லை என்ன குருடாக்கிட்டான். இத கேட்ட மத்த சைக்ளோப்ஸ், யாருமே உன்னை தாக்கலனா அதுக்கப்புறம் ஏன் இப்படி கத்துற, உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாங்க. ஒடிசியஸோட அந்த யாரும் இல்லைங்கிற பேரு அவரை காப்பாத்திருச்சு. மறுநாள் விடியுது. கண்ணு தெரியாத பாலிஃபேமியஸ் ஆத்திரத்துல குகை வாசல்லையே உட்கார்ந்துக்கிறான். ஆடுகள் மேய்ச்சலுக்கு போகும்போது அந்த மனிதர்கள் யாராவது தப்பிச்சு போறாங்களான்னு செக் பண்றதுக்காக ஒவ்வொரு ஆட்டோடைய முதுகலையும் கைய வச்சு தடவி பார்க்கறான். இங்கேயும் ஒடிசியஸ் ஒரு பிளான் பண்றாரு. அவரும் அவருடைய ஆட்களும் செம்மறி ஆடுகளோட அடிப்பகுதியில தொங்கிக்கிட்டே மெதுவா குகையை விட்டு வெளியே வராங்க. அரக்கன் முதுகுல தடவி பார்த்தப்போ அவனுக்கு ஆடுங்க மட்டும்தான் தெரிஞ்சது. இப்படி தப்பிச்ச ஒடிசியஸ் தன்னோட கப்பல்ல ஏறும்போது தப்பிச்சிட்டோங்கிற தெம்புல அரக்கனை பார்த்து கிண்டல் பண்றாரு. கோபமான அரக்கன் சத்தம் வந்த திசையை கேட்டு ஒரு பெரிய பாறையை தூக்கி ஒடிசியஸ் கப்பலை நோக்கி போடுறான். இதுல ஒடிசியஸுடைய கப்பல் பலமா சேதமாகி தூரமா போய் விழுது. நாம இதுவரைக்கும் பார்த்த ஹோமருடைய கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஹோமர் அவருடைய ஒடிசி காவியத்துல எங்கேயுமே பாலிஃபேமியஸுக்கு ஒரே ஒரு கண் தான் இருந்துச்சுன்னு நேரடியா சொல்லவே இல்லை. அப்ப எப்படி எல்லாரும் சைக்ளோப்ஸை ஒற்றை கண் அரக்கன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க? அதுக்கு காரணம் ஒடிசியஸ் அந்த அரக்கனுடைய கண்ணை குத்தும் போது அந்த ஒரு கண்ணுல ஈட்டிய சொருகினாருன்னு தான் கதையில குறிப்பு வரும். இதை வச்சுதான் பின்னாடி வந்தவங்க சைக்ளோப்ஸ்னாலே ஒற்றை கண் கொண்டவங்க தான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா சைக்ளோப்ஸை உண்மையிலேயே ஒற்றை கண் கொண்டவர்களா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது வேறு ஒரு கவிஞர். அவர்தான் ஹெசாயட். ஹெசாயட் எழுதிய தியாகனி அப்படிங்கிற நூல்ல தான் இந்த சைக்ளோப்ஸ் யாரு, அவங்க எங்கிருந்து வந்தாங்கங்கிற முழு விவரமும் இருக்கு. இவங்க சாதாரண அரக்கர்கள் கிடையாது. அந்த கதைப்படி இவங்க பிரபஞ்சத்தோட தொடக்க காலத்தையே சேர்ந்தவங்க. மண்ணின் கடவுளான காயாவுக்கும் விண்ணின் கடவுளான யுரேனஸுக்கும் பிறந்த 3 மகன்கள் தான் இந்த சைக்ளோப்ஸ். இவங்க பெயர்கள் ரொம்பவே விசித்திரமானது. ஒருத்தன் பேரு பொரேண்டஸ், இதுக்கு இடின்னு அர்த்தம். இன்னொருத்தன் பேரு ஸ்டெரன்பஸ், இதுக்கு மின்னல்னு அர்த்தம். கடைசியா ஆர்கஸ், இதுக்கு பிரகாசமான ஒளின்னு அர்த்தம். இவங்க 3 பேரும் பிறக்கும் போதே நெற்றியோட நடுவுல ஒரே ஒரு பெரிய கண்ணோட பிறக்கிறாங்க. இவங்க உருவம் ரொம்பவே பிரம்மாண்டமா மலை போல இருக்கு. ஆனா ஹோமருடைய கதையில வர்ற ஆடு மேய்க்கிற பாலிஃபேமியஸ் மாதிரி இவங்க அறிவில்லாதவங்க கிடையாது. இவங்க பெரிய கைவினைஞர்கள், அதாவது கொல்லர்கள். இவங்க தான் கிரேக்க புராணத்துல முதல்ல வெண்கலத்தை உருக்கி ஆயுதங்கள் செய்யும் முறைய கண்டுபிடிச்சு கொடுக்கறாங்க. இவங்களுடைய திறமைய
பார்த்து வியந்து போன ஜூஸ் கடவுள் இவங்களை வச்சுதான் தன்னுடைய சக்தி வாய்ந்த மின்னல் ஆயுதமான தண்டர் போல்ட்டை செஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பொசைடன் கடவுளுடைய மும்முனை சூலத்தையும் ட்ரைடன்ட்டையும் ஹேடிஸ் கடவுளுடைய கண்ணுக்கு தெரியாம மறைய வைக்கிற தலைக்கவசத்தையும் செய்ததும் இந்த 3 சைக்ளோப்ஸ் தான். கடவுள்களுக்கே ஆயுதம் செஞ்சு கொடுத்த இவங்க கடைசியில எப்படி அழிஞ்சு போனாங்கன்னா, ஜூஸ் கடவுள் சூரிய கடவுளான அப்பல்லோவுடைய மகனை இந்த ஒற்றை கண் அரக்கர்கள் செய்து கொடுத்த மின்னல் ஆயுதத்தை வச்சு கொன்னுடுறாரு. இதனால கோபமடைஞ்ச சூரிய கடவுள் ஆயுதம் செஞ்சு கொடுத்த இந்த சைக்ளோப்ஸை தன் சக்தி வாய்ந்த அம்பை கொண்டு மொத்தமா அழிக்கிறாரு. இப்பதான் இந்த சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட முக்கியமான பகுதிக்கு நாம வர்றோம். கிரேக்கர்கள் ஏதோ ஒரு கற்பனையில தான் இந்த ஒற்றை கண் அரக்கர்களை உருவாக்குனாங்கன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு திடுக்கிடும் அறிவியல் உண்மை இருக்கு. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி மத்திய தரைக்கடல் பகுதிகளில் இருக்கிற சிசிலி, மால்டா போன்ற தீவுகள்ல ஒரு விசித்திரமான விலங்கு வாழ்ந்துச்சு. அதுதான் குள்ள யானைகள், அதாவது டார்ஃப் எலிஃபென்ட்ஸ். இந்த குள்ள யானைகளுடைய மண்டை ஓட தான் இந்த பதிவுடைய முன்னோட்டத்துல நாம பார்த்திருந்தோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிந்து போன யானைகளுடைய எலும்பு கூடுகளை பிற்காலத்துல வாழ்ந்த கிரேக்கர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த யானையுடைய மண்டை ஓட்டை பார்த்தா அதோடைய மையத்துல ஒரு பெரிய துவாரம் இருக்கும். இது இப்ப இருக்கிற நாம பார்த்தா அது தும்பிக்கைக்கான ஓட்டைன்னு புரிஞ்சுப்போம். ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த கிரேக்கர்களுக்கு யானையே தெரியாது. அவங்க அந்த மண்டை ஓட்டை பார்த்ததும், அடேங்கப்பா எவ்வளவு பெரிய மண்டை ஓடு, அதுவும் நடுவுல ஒரு கண்ணுக்கு மட்டும் குழி இருக்கே, அப்போ ஏதோ ஒரு ஒற்றை கண் அரக்கனுடைய மண்டை ஓடு தான் இது அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சில பேருக்கு கேள்வி வரலாம், யானை எவ்வளவு பிரம்மாண்டமானது, அது எப்படி குள்ளமா இருக்க முடியும்? ஒருவேளை கிரேக்கர்கள் நினைச்சது மாதிரியே அது ஒரு அரக்கனுடைய மண்டை ஓடா ஏன் இருக்க கூடாதுன்னு. விஷயம் என்னன்னா, இப்படி பெருசா இருக்கிற விலங்குகள் குள்ளமா மாறுவத ஃபாஸ்டர் ரூல் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய உயிரினம் ஒரு குறிப்பிட்ட தீவுக்குள்ள பல்லாயிரம் ஆண்டுகளா மாட்டிக்குது. அந்த தீவுக்குள்ள குறைவான உணவுகள் இருக்கும்போது அங்க இருக்கிற பெரிய விலங்குகள் காலப்போக்குல உயிர் பிழைக்கிறதுக்காக தன்னுடைய உருவத்தை சின்னதா மாத்திக்கிட்டே வரும். அப்படி உருவானதுதான் இந்த குள்ள யானைகள். இதோடைய மண்டை ஓடு தான் சைக்ளோப்ஸ்கிற ஒரு பெரிய அரக்கனா காலப்போக்குல மாறுச்சு. கேட்க எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்குல்ல. இப்படி உருவான சைக்ளோப்ஸ் கதைகள் வெறும் கிரேக்கத்தோட மட்டுமே நிக்கல, இது உலகம் முழுக்க பரவி இருக்கு. அரேபிய நாட்டுப்புற கதைகளான 1001 இரவுகள் கதையில சிந்துபாத் தன்னுடைய கப்பல் பயணத்துல ஒரு தீவுக்கு போவாரு. அங்கேயும் ஒரு ராட்சத ஒற்றை கண் அரக்கன் மனிதர்களை பிடிச்சு தின்னுக்கிட்டு இருப்பான். சிந்துபாத்தும் ஒடிசியஸ் மாதிரியே ஒரு தந்திரம் பண்ணி அந்த அரக்கனுடைய கண்ணை குத்திட்டு அங்க இருந்து தப்பிப்பாரு. அரேபிய மண்ணை தாண்டி நம்ம இந்தியாவுக்கு வந்தா இங்கேயும் ஒரு சைக்ளோப்ஸ் இருக்கான். ஆமா, நம்ம ராமாயணத்துல கபந்தன் அப்படின்னு ஒரு அரக்கன் வருவான். அவனுடைய உருவமும் ரொம்பவே விகாரமானது. அவனுக்கு தலை கிடையாது, அவனுடைய வயிறு தான் முகமாவும் அந்த வயிற்றுக்கு நடுவுல ஒரே ஒரு பயங்கரமான கண்ணும் இருக்கும். அவனும் வழியில வர்ற விலங்குகளையும் மனிதர்களையும் தன்னுடைய நீண்ட கைகளால பிடிச்சு தின்னுக்கிட்டே இருப்பான். ராமரும் லக்ஷ்மணனும் தான் அவனை தோற்கடிச்சு அவனுக்கு மோட்சம் கொடுப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, வேற வேற கலாச்சாரம், வேற வேற மொழிகள், ஆனா எல்லா இடத்துலயும் இந்த ஒற்றை கண் அரக்கர்களை பத்தின கதைகள் ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. இது வெறும் தற்செயலான விஷயமா இல்ல நிஜமாவே இந்த பூமியில நாம யோசிக்க முடியாத அளவுக்கு விசித்திரமான உயிரினங்கள் வாழ்ந்திருக்குமா? யானையோட மண்டை ஓடு தான் இதுக்கு காரணம்னு அறிவியல் சொன்னாலும் அந்த புராண கதைகள்ல வர்ற ஆழமான விவரங்கள் நம்ம மனசுல ஒரு சின்ன சந்தேகத்தை விதைச்சுக்கிட்டே தான் இருக்கு.
இந்த சைக்ளோப்ஸ் பத்தின கதைகளும் அது உருவான விதமும் அதன் பின்னிருக்கும் நெடுநீண்ட வரலாறும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.